அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டசபை ரொம்ப அற்புதமாக போச்சு பார்த்தேன். அதில் இன்றைய முதல்வர் விஜயை பார்த்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி என்ன கேட்டார்னா, நிறைய விஷயங்கள் சொன்னார், இருக்கட்டும். அதில் சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி ஆப்போசிட்டாக நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னார். நான் வரவேற்கிறேன். அதாவது யார் வந்தாலும் எதிர்ப்பாக பேசுகிறதுக்கு ஒரு குரூப் இருக்க தான் செய்வாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆட்கள், அதில் நானும் ஒரு ஆள் தான். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. எந்த தலைவர்கள் வந்தாலும் அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இதில் இவர் சொல்கிறார், உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக பேசுகிறாங்க. உண்மைதான், பேசுவாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்சியில் சோசியல் மீடியா கதர்னாங்க மக்கள், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இளம் விதவைகள்லாம் கதர்னாங்க. வீட்டுக்காரங்களாம் குடிச்சிட்டு போகிறாங்க, செத்து போகிறாங்க, தாலி எழுந்து எத்தனையோ ஒரு 20 கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்க. என்னென்னவோ கதர்கள் வந்தது சோசியல் மீடியாவில். ஊனமுற்றவர்கள் கதர்னாங்க, குண்டு சட்டியாக தூக்கிட்டு போனீங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் டீச்சர்கள்லாம் கத்துனாங்க, குண்டு சட்டியாக அடித்து தூக்கிட்டு போனீங்க, பெண்களும் கூட பார்க்காம. நிறைய கதறல் இருந்தது. ஆனால் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது சோசியல் மீடியா பார்க்கல போல இருக்குது. அதுதான் பிரச்சனையே. சப்போஸ் பார்த்து இருந்தாருன்னா நல்லாட்சி கொடுத்துருப்பாரோ. ஏன்னா அவ்வளோ கேட்ட ஆட்சி தான் மக்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய வந்திருக்குது. அதனால தான் இன்றைக்கி இவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க. புதுசாக ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சோசியல் மீடியான்றது எல்லாருமே பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். உதயநிதி சார் அவர்களே, அன்றைக்கி நீங்கள் ஏன் பார்க்கல? கோயில்களெல்லாம் இடிச்சிங்களே, நான் வீடுகளெல்லாம் இடிச்சிங்களே, வீடு இடித்து அந்த மக்கள்லாம் கதறினாங்க. கோயில் இடிக்கும் போது அங்கே பக்தர்கள்லாம் கதறினாங்க. 2 வயசு குழந்தைங்க பாலியல் தொல்லை கொடுக்கும்போது மக்கள் கதறினாங்க. லாஸ்ட்டாக திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணுக்கு 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க, எல்லோரும் கதறினாங்க. இதெல்லாம் ஏன் உதயநிதி சார் அவர்களே உங்களுக்கு ஏன் தெரியல? தெரிஞ்சுக்கோங்க. அதையும் மறுபடியும் போட்டு பாருங்கள், ஏற்கனவே இருந்ததெல்லாம்.